வணக்கம் வேலூர் இப்ராஹிம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நேற்றைய முன்தினம் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடி விபத்துனால 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பாக இதுவரைக்கும் 7 பேர் கைது நடவடிக்கையும் பாஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? 13 பேருடைய உயிரிழப்பு 140 கோடி மக்களின் மனவேதனையை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. பாரதத்தில அமைதியை விரும்பக்கூடிய அத்தனை மக்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தாக்குதல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இறந்து போன 13 பேருடைய குடும்பத்தினரும் மீண்டு வருவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அடிப்படையில இஸ்லாமியர்கள் அதிகமாக தீவிரவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் வரும் பொழுதெல்லாம் இங்க இருக்கிற திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் இது இஸ்லாமியர்களை அல்லது அவருடைய மதத்தை குறிவைத்து பேசப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பா பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இதையே தான் தொடர்ந்து செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏழைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்து அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய பயங்கரவாத சக்திகளும் அல்லது நம்முடைய பாரத தேசத்தில் அந்த அந்நிய சக்திகளுடைய பணத்திற்காக ஆசைப்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமியர்களை வன்முறையின் பக்கம் அல்லது பயங்கரவாதத்தின் பக்கம் மூளைச்சலவை செய்து நாட்டுக்கு எதிராக திசை திருப்புறாங்க அப்படின்ற அந்த வாதங்கள்லாம் இருந்தது. ஆனா டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு அந்த வாதத்தை எல்லாம் தூள் தூளாக நொறுக்கிருச்சு. அடிப்படையில இந்த டெல்லி பயங்கரவாத தாக்குதல் கார் குண்டுவெடிப்பை யார் மூளையாக செயல்பட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஒரு உயர்ந்த கல்வியை பெற்ற மருத்துவர்கள். இன்னும் சொல்லனா பிற உயிர்களை காப்பதற்காகவே படித்து, அது மட்டுமல்லாமல் அதுல ஒரு பெரிய பேராசிரியர்களாக பல மாணவர்களை சேவை செய்வதற்கு அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவதற்கு பாடம் எடுத்தவர்கள். இவர்களே இது போன்ற உயிர்களை பறிக்கக்கூடிய கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாம ஒரு உயர் படிப்பு படித்தும் இப்படி மாறுறாங்கன்னா இதற்கு காரணம் ஏழைகளை மூளைச்சலவை செய்யறாங்க, அதனால வறுமைக்காக பயங்கரவாதிகளாக சில இஸ்லாமியர்கள் மாறுகிறார்கள் என்ற வாதம் பொய். படித்தவர்களும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா இஸ்லாமிய நம்பிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் இன்றைக்கு பல இடங்கள்ல ஜிஹாது சம்பந்தமாகவும் அதே போன்று முஸ்லீம் அல்லாதவரிடத்துல எப்படி நாம் பழக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அது போன்ற விஷயங்கள்ல முழுக்க முழுக்க அவர்கள் வெறுப்பையும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக அல்லது நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதற்கு மாற்றாக ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் வாயிலாகத்தான் இது போன்ற படித்தவர்கள் மத்தியிலும் ஒரு வன்முறை நோக்கம் அல்லது நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை நேசிப்பதற்கு எதிரான மனநிலை, மக்களின் உயிர்களை கூட எடுக்கலாம், அது மத ரீதியாக கடவுளிடத்துல ஒரு பெரிய இணக்கத்தை அல்லது சொர்க்கத்தை கொடுக்கும் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் அவர்கள் செய்யற இந்த தவறு இவ்வளவு பெரிய ஆபத்தை முன்னிறுத்துது. இப்ப இதுக்கு எல்லாரும் சொல்ற காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் செஞ்சிட்டாங்க அல்லது இஸ்லாமியர்கள் எல்லாரையும் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அப்படின்னா நிச்சயமா எல்லா இஸ்லாமியர்களும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் இது வேறு எங்கிருந்து வருது, இது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா மதரசாக்கள் கண்காணிக்கப்படணும். மதரசாக்கள்ல மதக்கல்வி என்ற பெயரில் முழுமையாக இது போன்ற தேசத்திற்கு எதிராக அல்லது ஜிஹாது போன்ற பாடங்களை நடத்துவதை எப்படி அவர்கள் நடத்த வேண்டும் என்ற தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அரசு தரணும். அப்போ ஒரு மத நம்பிக்கையில் எப்படி அரசு தலையிடலாம் அப்படின்ற கேள்வி வந்தா மத நம்பிக்கை என்ற பெயரில் அந்த நம்பிக்கைக்கு எதிராக தேசத்திற்கு ஆபத்தான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையை சில மதரசாக்கள் செய்யுமையானால் இப்போ ஒரு அரசு தேசத்தை பாதுகாப்பதற்காக அதை கட்டுப்படுத்தவோ அல்லது அதை சீர் செய்யவோ முடிவு எடுக்கணும். அதைத்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில மதரசாக்கள் வெளிப்படைத்தன்மை வேணும், ஒரு கையில் திருக்குரானையும் ஒரு கையில் நீங்கள் கம்ப்யூட்டரையும் ஏந்த வேண்டும்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க. அது மட்டுமல்லாம மதரசா கல்வி என்பது ஒவ்வொரு வருடமும் தேசம் முழுக்க 5 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த 5 லட்சம் மாணவர்களுக்கு மதரசாவில் படிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா தெரியாது, அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் யாருன்னு கேட்டா தெரியாது, அவங்க படிக்கிற அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர்கள் பிற அமைச்சர்கள் பெயர் ஏதாவது சொன்னோம்னா தெரியாது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க மதரசா கல்வி என்பது மத ரீதியாகவே அவர்களை கற்றுத்தருவதனால, உலக கல்வி இல்லாததுனால அவர்கள் ஒரு மூளைச்சலவையை ஈஸியா செய்ய முடியும். அப்ப நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ நம் தேசம் உருவானத்தினுடைய வழிமுறையோ பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்த பாரதத்துள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கம் எவ்வாறு கெட்டு போனது என்பது சம்பந்தமாகவோ, இந்த நாடு பிரிவினை எதனால் அடைந்தது, அப்ப மதத்தின் பெயரால் பிரிவினை அடைந்ததுனால அது எவ்வளவு பெரிய பாதிப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கு, மதத்தின் பெயரால் உருவான பாகிஸ்தான் இன்றைக்கு பொருளாதாரத்துல எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு, அந்த நாட்டுல அமைதியின்மை மட்டுமல்லாம ஏழ்மை
ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு ஒன்றுபட்ட இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பதுல நமக்கும் பங்கு இருக்கு. நாம் இந்த பூர்வகுடி மக்கள் இதையெல்லாம் மதரசாவில் சொல்லித்தரணும். ஆனா இதெல்லாம் சொல்லித்தராம ஏதோ அரபு நாட்டிலிருந்து இங்க பிறந்த மாதிரியும் அல்லது பாகிஸ்தானுடைய கைக்கூலிகளாக இங்கு செயல்படுவதற்காகவே மதரசாக்கள் இயங்குவது போல இருந்தா இது கண்டிக்கத்தக்கது. இதை பேசும் பொழுது ஏதோ பாஜகவில் இருப்பதனால மதரசாக்கள் வேண்டாம் அப்படின்னு வேலூர் இப்ராஹிம் சொல்றாரு அப்படின்னு சில பேர் கருத்தை மாற்றலாம். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், மதரசாக்கள் என்பது மத ரீதியான வழிபாட்டை மட்டும் கற்றுக் கொடுப்பதோடு இருக்கக்கூடாது. அது மனிதனின் வாழ்வியலுக்கு அவன் வாழக்கூடிய காலத்தில் பொருளாதார ரீதியாக சுய அறிவு சம்பந்தமாக தான் வாழக்கூடிய நாட்டை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனமா இருக்கணும். அதனால எல்லா மதரசாக்களும் மத கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல குறைந்தபட்சம் 6 மணி நேரம் உலக கல்வி பயிலக்கூடியவர்களாக அந்த மாணவர்கள் உருவானால் மட்டும்தான் நம் தேசத்தில் நடக்கக்கூடிய முன்னேற்றங்களை இன்ன பிற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவர்கள் தெளிவாக வர முடியும். அப்படி இல்லைன்னா என்னதான் அவர்கள் படிச்சாலும் அவருடைய மனநிலையில தேசப்பற்றோ அல்லது இந்த நாடு முன்னேற வேண்டும் அதற்கு நாம பங்களிக்கணும்ன்ற எண்ணமும் இல்லாம தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை மட்டும் மத குருக்கள் பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் போதித்தால் அது பெரிய தீமை ஏற்படுத்தும். அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு. இதோட முடிஞ்சிரும். இதை தீவிரப்படுத்தி இவர்களை கைது செய்தால் உடனடியாக திருந்தி விடுவார்கள்னா நான் நம்பல. இதனுடைய வேரை அறுக்க வேண்டும். அப்ப மதரசா கல்விதான் இதனுடைய அடிப்படை. மதரசாவில் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நாட்டுக்கு எதிராக பல இடங்களில் போதிக்கப்படுது. சமீபத்தில் 3 மாதத்திற்கு முன்னால கோவையில சாதிக் உள்ளிட்ட 3 நபர்கள் மதரசாவில் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம செய்தி படிச்சோம். என்ஐஏ தான் கைது செய்தது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல மதரசாவில் 2 பேர் தேச விரோத செயல்களை போதித்தார்கள், கைது செய்யப்பட்டாங்க. அதுவும் மத்திய புலனாய்வு முகமை தான் கைது செய்யப்பட்டது. அப்ப இதெல்லாம் மதரசாக்கள்ல தொடர்ந்து நடக்குது எனும் பொழுது உண்மைன்னு நம்ம உறக்க சொல்லாம இது ஏதோ மதத்திற்கு எதிராக பேசிட்டோம் அல்லது இஸ்லாமியர்களை இதை கொச்சைப்படுத்துற மாதிரி அமைஞ்சிரும் நம்ம பூசி மழுகக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. தெளிவாக மதரசா என்பது வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அதே போன்று பள்ளிவாசல்கள்லையும் இன்னும் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்கள்ல அதிகம் தேசபக்தி சம்பந்தமாகவும் ஒற்றுமை சம்பந்தமாகவும் நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வெளிப்படையாக பேசணும். இதையெல்லாம் பேசாமல் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்க முடியாது. இதுல கொடுமை என்னன்னா யாரோ 10 பேர் தேசத்துல ஏதோ ஒரு மூலையில் செய்தாலும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் தீவிரவாதம் என்று எல்லா முஸ்லீம்களும் தலைகுனிய வேண்டிய ஒரு அவப்பெயர் இருக்கு. அதனால இஸ்லாமிய மக்கள் குறிப்பா ஜமாத்து தலைவர்கள் இஸ்லாமியர்களை முன்னேற்ற போகிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற இஸ்லாமிய அமைப்புகள் இந்த சம்பவத்திற்கு பிறகாவது சீர்தூக்கி சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நன்றி சார். நன்றி.